வைகை நதிக்கரையில் வாழ்ந்த எத்தனையோ மன்னர்கள் பற்றி வரலாறுல படிச்சிருப்போம். அதில் வாழ்ந்த சாதாரண மனிதர்களை பற்றி நான் எழுதினாதான் உண்டு அப்படின்னு எழுதியிருக்காரு வைரமுத்து. கருவாச்சி காவியம் ஒரு பஞ்சாயத்தில் தான் கதை தொடங்குது. கல்யாணமாகி 11 நாளில் எனக்கு இவ கூட வாழ பிடிக்கல, அத்து விட்டுருங்க அப்படின்னு கட்டையன் சொல்கிறான். அழுதுட்டே நிற்கிறா கருவாச்சி. உடனே தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு 15 நாள் அவகாசம் கொடுக்குது பஞ்சாயத்து. 40 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு மரணத்துக்கு பழிவாங்க நடந்தது தான் இந்த கல்யாணம். 15 நாளில் எதுவும் மாறல. பிரியறதுக்கு தைரியமா சம்மதிக்கிறா கருவாச்சி. ஆனா தாலியை மட்டும் தரமாட்டேன்னு சொல்லிடுறா. உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப இல்லாத ஒரே பொண்ணு. மழை பெஞ்சு வயல்ல உலனோன்னு இருக்கும்போது மாடு கொடுக்க விடாம பண்ணுவான் கட்டையன். ஒரு பக்கம் ஏர்ல பசுமாட்டை கெட்டி இன்னொரு பக்கத்துல இவளே நின்று அந்த வயலை உழுது முடிப்பா. வேற கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணுவா அவ அம்மா. அப்பதான் கருவாச்சி 3 மாசம் குழந்தை உண்டாகி இருக்கிறது தெரியும். கருவை கலக்க எத்தனையோ முயற்சி பண்ணுவா அவ அம்மா. ஆனா அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு முடிவெடுப்பா கருவாச்சி. 5 மாசம் ஆகுது. ஒரு விபத்துல கருவாச்சி அம்மாவும் இறந்து போயிடுறா. அவளே கொல்லியும் வைக்கிறா. நிற மாசமா இருக்கும்போது இன்னும் 10 நாள் இருக்குங்கிற தைரியத்துல காட்டுக்கு தனியா விறகெடுக்க போறா. பிரசவ வலி வந்து யாரும் இல்லாம அவளே குழந்தையும் பெத்துக்கிறா. பையனுக்கு அழகு சிங்கம்னு பேர் வைக்கிறா. புலித்தேவன்கிற ஆட்டை ஆசையா குழந்தை மாதிரி வளர்க்குறா. அது கம்பீரமா சிங்கக்குட்டி மாதிரி இருக்கும். இதை பார்க்க பொறுக்காத கட்டையன் அந்த ஆட்டையும் கொன்னுடுறான். வருஷம் போகுது. அழகு சிங்கம் அப்பா இல்லாம வளர்றதாலையும் கருவாச்சி செல்லம் கொடுக்கறதாலையும் ரொம்ப மோசமா வளர்றான். அவ அப்பா கூட சண்டைக்கு போறான். இதுக்கு பயந்த கட்டையனோட அப்பா எங்க நாளைக்கு சொத்துல பங்கு கேட்பானோன்னு கட்டையனுக்கு வேற கல்யாணம் பண்றாரு. வந்தவ அவ்வளோ மோசமான ஒருத்தி. யாருக்கு என்ன வேணுங்கிறத ஆசையா செஞ்சு கொடுத்து தன்னோட காரியத்தை பேசியே சாதிச்சுப்பா. கட்டையனை ரொம்ப அதிகமா குடிக்க வைக்கிறா. அழகு சிங்கத்தையும் ஒரு மோசமான ஆளா மாத்தி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சு ஊரை விட்டே அனுப்பிடுவா. அவன் வாங்கின கடனுக்கு கருவாச்சியோட வீடும் போயிடும். ரொம்ப வருஷம் போகுது. ஊர் எல்லையில ஒரு குடிசையில இருக்கா கருவாச்சி. கல்யாணம் ஆன அப்புறம் பையனை பார்க்கவே இல்லை. கிளம்பி அவனை பார்க்கணும்னு போவா. அந்த வீட்டில் ஒருத்தனை சங்கிலியை வச்சு கட்டி போட்டிருப்பாங்க. இவ என் பையனை எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் தான் உன் பையன் தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. உடஞ்சிருவா. கஞ்சா அதிகமாக அடிச்சதால அப்படி ஆயிருப்பான். 7 வருஷமா அந்த ஊர்ல மழையே இருக்காது. அவளால் முடிஞ்ச உதவியே பண்ணிட்டு ஊருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருப்பா. மாமனார் இறந்து போயிடுவாரு. சொத்து ஃபுல்லாவையும் எழுதி வாங்கிட்டு கட்டையனோட 2வது பொண்டாட்டி ஊரை விட்டே போயிடுவா. யாரோ ஒருத்தர்கிட்ட கருவாச்சியை பார்க்கணும்னு கட்டையன் சொல்லி விட்டுருப்பான். 37 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு திரும்பி போவா. கட்டையனுக்கு குஷ்டம் வந்திருக்கும். அவ காலில் விழுந்து அழுவான். நீ என்னைக்கும் எனக்கு புருஷனா ஆக முடியாது, ஆனா நீ மனுஷனா ஆவன்னு நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லி அவ குடிசைக்கே அவனை கூட்டிட்டு போயிடுவா. அன்னைக்கு மழை பெய்யும். காட்சி மாதிரி எத்தனையோ பெண்கள் நிஜ வாழ்க்கையில இருக்காங்க. பல இடத்துல உடஞ்சி போறா. ஆனா எங்கேயுமே தேங்கி நிக்கல. புருஷன் போனப்பவும் புள்ள போனப்பவும் எல்லாம் போனப்பவும் யாரும் இல்லாதப்பவும் எங்கேயுமே தைரியத்தை விடல. கடைசியா மன்னிக்கவும் செஞ்சு காவியமா ஆயிட்டா. அடுத்த வாரம் மறுபடியும் பேசலாம். இப்படிக்கு அன்புடன் வாசகி.